ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஹோப் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட பிரெக்னன்சி ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இப்போ எப்படி போயிட்டுருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம மெட்டர்னிட்டி ஸ்கீமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி கிட் வாங்குறது, அதுலேருந்து அமௌண்ட் எப்படி வாங்குறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது சொல்கிறேன். எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் பீரியட்ஸ் டேட் எப்படி இருந்ததுன்னா ரெகுலராகவும் இல்லாமல் இர்ரெகுலராகவும் இல்லாமல் எப்படி இருக்கும்னா, எனக்கு டேட் வந்து இப்போ 5 அப்படின்னா எனக்கு 2 டேஸ் பிஃபோராகவே பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ என்னோட பீரியட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் ஒரு 28 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே இருக்கும். என்னோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலையுமே எனக்கு தைராய்ட், பிசிஓடி அந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் எடுக்கலை. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப ஹெவி ஃபீவராக இருந்தது. எனக்கு எப்பயுமே அந்த மாதிரி பீரியட்ஸ்க்கு 1 வீக் முன்னாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், இல்லை ஃபீவர் வரும், கால் வலிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே பீரியட்ஸ் ஆக போகுது, அதனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ டயர்டாக இருக்குது, ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. கரெக்டாக எனக்கு லாஸ்ட் மந்த் பீரியட்ஸ் டேட் அன்னைக்கே எனக்கு சரியான வயிறு வலி இருந்தது. ஓகே பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாட் வாட்டர்லாம் ரெடி பண்ணி காலுக்கெலாம் ஒத்தனம் கொடுத்துட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் எழுந்து பார்க்கும்போது பீரியட்ஸ் ஆகலை. ஓகே ஒரு 3 டேஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன், அப்போவுமே ஆகலை. உடனே எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது. ஸோ நான் எப்படி வந்து டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டேன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரீசெண்டாக குழந்த பிறந்திருக்கு. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கேட்கும்போது, நீ இன்னும் ஒரு 4 to 5 டேஸ் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா நீ வீட்டில் கிட் வாங்கி செக் பண்ணு, பார்க்கலாம் எப்படி பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா அப்படின்ட்டு அவங்க எனக்கு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட கேட்குற வரைக்குமே நான் வந்து பீரியட்ஸ் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்து இன்னும் ஒரு 4 to 5 டேஸில் செக் பண்ணி பார்த்துரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எனக்கு அந்த 4 to 5 டேஸ் வந்து ஒழுங்காக தூக்கமே இல்லை, சாப்பிட முடியல, யோசிச்சுட்டே இருந்தேன். பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா, என்னவா இருக்கும், ஒரு வேளை பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஆசை இதாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 டேஸ் வந்து கழிச்சிட்டு வீட்டில் கிட் வாங்கிட்டு வந்தாங்க. நான் மார்னிங் ஒரு 4:30 போல் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்துட்டே இருக்கும்போதே எனக்கு வந்து உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன வரும் சிங்கிள் லைன் வருமா, டபுள் லைன் வருமான்ட்டு. உடனே டபுள் லைன் வந்தோடனே எனக்கா ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஒரு வேளை கிட்டு வந்து தப்பாக காமிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது, ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கே நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு அங்கேயுமே யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துட்டு ஓகே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, 5 வீக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் 2 பேருக்கும் வந்து சந்தோஷத்தில் எப்படி வந்து பேசுகிறது அப்படின்னே தெரியல. ஓகே அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் டாடி மம்மிக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நான் வந்து என் மாமனார் மாமியாருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இது வரைக்கும் ஜேர்னி ஜாலியாக தானே இருந்துச்சு, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போகுது அப்படின்றதா இருந்தது. 5 வீக்ஸ் வரைக்கும் ஒன்றும் தெரியல. 6th வீக் ஆரம்பித்தது உடனே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மெல் மட்டும் ஒத்துக்காமல் போச்சு. நான் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஸ்டார்டிங் அப்படின்றதுனால ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறமா சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அந்த 6 வீக்ஸ் முடிஞ்சு 7th வீக் ஆரம்பிச்சது. காலையில் எழுந்த உடனே வாமிட் வந்துடும், சாப்பிடணும்னு நினச்சாலே வாமிட் வந்துடும், சாப்பிட்டாலே வாமிட் வந்துடும். தண்ணி குடிக்கிறதே நான் யோசிச்சு தான் குடிச்சிட்ருப்பேன். நைட்டு தூங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அது வந்து சாப்பிட்டது வந்து டைஜஸ்டே ஆகாது, எங்கேயோ நெஞ்சிலே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது கொஞ்ச நேரம் நடந்து இது பண்ணி அது வாமிட் வந்ததுக்கப்புறமா தான் தூக்கமே வரும். அதுக்கப்புறம் பால், ஜூஸ் அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு சர்வே பண்ணிகிட்டு இருந்தேன். 8 வீக்ஸ் கிட்ட எனக்கு வந்து ரொம்ப முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு, எந்திரிக்கவே முடியல. நைட்டில் வந்து ஸ்லீப்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் டே டைமில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்னால் சமைக்க முடியல, சாப்பிடவும் முடியல. கடையில் வாங்கிட்டு வரது எனக்கு சாப்பிட்டா வந்து வயிறு எரிச்சல் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன டிசைட் பண்ணிவிட்டு எங்கள் மம்மி வீட்டுக்கு போயிட்டேன். பொங்கலுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டேன். 2 வீக்ஸ் எங்கள் மம்மி வீட்டிலே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 2 டைம்ஸ் பர் டேக்கு வந்து வாமிட்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுக்கணும், அடுத்த மந்த் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நான் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து 9 வீக்ஸில் எடுத்தேன். சில பேர் வந்து 7 வீக்ஸில் எடுத்துருவாங்க. ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, பேபி வந்து கர்ப்பப்பையில் தான் இருக்கா இல்லை டியூப்பில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நான் வந்து 9 வீக்ஸில் தான் செக் பண்ணேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ண போயிருந்தோம். அங்கே வந்து அன்றைக்கி குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணும். எனக்கு 2 மந்த்ஸ் முடிகிற ஸ்டேஜ் இருந்தது. ஃபஸ்ட்டு போனப்போ ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு 12.5 இருந்தது. அதுக்கடுத்து சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு சுகர்லாம் நார்மலாக தான் இருந்தது. பிளட் வந்து 11.5 இருந்தது. அண்ட் இப்போது என்டி ஸ்கேன் முடிச்சுட்டு கன்சல்டேஷன் போகும்போது ஒரு
ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அதில வந்து 10.5 இருந்தது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா இருக்க இருக்க பிளட் கம்மியாயிட்டே போகுதுன்னு டாக்டர் கிட்ட கேட்கும்போது, பேபி வளர வளர பிளட் கம்மியாயிட்டே தான் போகும். நீங்க நல்லா ஃபுட் சாப்பிட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட வெயிட் லாஸ் பத்தியும் நான் கேட்டிருந்தேன். ஏன்னா நான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறப்ப நான் 59 கேஜி இருந்தேன். அதுக்கு 1 மந்த் கழிச்சு 56 இருந்தது. அதுக்கு 1 மந்த் கழிச்சு 54 இருந்தது. அண்ட் கடைசியா செக் பண்ணும்போது மறுபடியும் 56 வந்துச்சு. டாக்டர் கிட்ட அதுவுமே கேட்டோம். அது வந்து நீங்க இவ்வளோ நாள் சாப்பிடாம வாமிட்டிங் இருந்துருச்சு, டயர்ட்னஸ் இருந்ததுனால அப்படி தான் இருக்கும். இனிமே நீங்க நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கு இப்போ வரைக்குமே வந்து நல்லா சாப்பிடவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மீல் வந்து கட் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ 3 மீல் அ டே சாப்பிடுறதுக்கு இடத்துல ஒரு 4 மீல் அ டே, 5 மீல் அ டே அப்படின்னு சாப்பிடுங்க. 2 இட்லி சாப்பிட்டு தான் முடியுதா, 2 இட்லி சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு இன்னும் 2 இட்லி சாப்பிடுங்க. அந்த மாரி சாப்பிடும்போது உங்களுக்கு வாமிட் சென்சேஷனும் இருக்காது, சாப்பிடவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அத ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பிரெக்னன்சி ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சோ, இப்போ வந்து ஓரளவுக்கு நான் ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டேன். பிரெக்னன்சி டைமில் யூசுவலாகவே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்கிட்டயும் சில பேர் டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரியாதது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் பெயின், ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து கேட்குறதோ, இல்லை நீங்கள் கூகுள் பண்ணுறது, ChatGPTல பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. டேரெக்டாக டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா டாக்டருக்கு தான் அதுக்காக படிச்சிருக்காங்க. அவங்க உங்களோட வெயிட்டு, ஏஜு, உங்களோட பிபி லெவல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறதோ, இல்லை யூடியூப்பில் பார்க்குறது, இல்லை கூகுள் பண்ணுறது அதெல்லாமே ஒரு ஜஸ்ட் அட்வைஸாக வச்சுக்கோங்க. அது சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அண்ட் ஃபைனலி நான் 2 டேஸ்க்கு முன்னாடி கிட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ, எனக்கு இன்னுமே கிட் வரல. அது எப்படி வாங்குறது அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆர்சிஹெச் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போதே நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறமா நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஈஸ்ராம் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கார்டு அது எல்லாமே நம்ம வந்து கலர் ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸுமே கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதோட ஸ்டேட்டஸை எப்படி ட்ராக் பண்ணலான்னா, பிக்மி அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அது ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். உங்கள் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருந்தால் மட்டும்தான் வரும். ரிஜிஸ்டர் ஆகலைன்னா உங்கள் நர்ஸ் கிட்ட கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்லேயே நீங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஜேர்னி இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஒரு ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.